ஜெனி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலேருந்து போலீஸும் வந்து ஜெனியோட ஃபேமிலியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இவங்க ராங்காக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா ஹஸ்பண்ட் மேலே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஹஸ்பண்ட் சைடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமௌண்ட்டு வந்து பேமெண்ட்டு போலீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ கேஸ் அப்படியே ஜெனி மேலே திருப்புறதுக்கு. ஸோ இந்த கூட்டணியோட அந்த ராம்சந்திர கூட்டணியும் ஜாயின் ஆகுது. எல்லா கேஸையுமே வந்து ராங்காக வந்து ஜெனி மேலேயும் ஜெனி ஃபேமிலி மேலேயும் திருப்பி விடுறதுக்கு. ஸோ அதே மாதிரி மீட்டிங் நடக்குது. போலீஸ் ஸ்டேஷன் அகெயின் கூப்பிட்றாங்க. பட் எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜெனி இப்போ என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஃபேமிலி பேபியை ப்ரொடெக்ட் பண்ணணும், அம்மா அப்பாவை பாதுகாக்கணும், தம்பி அப்பாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட வீட்டில் சிசிடிவி அப்படிங்கிறத இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க. பட் இந்த சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணது தான் பெரிய தலைவலி ஜெனிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணதும் அந்த பர்சனே ஜெனியோட வீட்டில் நடக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து பலதரப்பட்ட மக்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லா வீடியோஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் பொதுமக்களுக்கும் போயிட்டுருக்கு தவறான முறையில் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஜெனிக்கு தெரியாமலேயே அவங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் பர்சன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் தான் ஜெனி திரும்பவும் வந்து ரேடியோ இன்டர்வியூ ட்ரை பண்ணுறாங்க. ஜெனி ட்ரிச்சில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் டெஸ்ட் எழுதுகிறாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் எழுதும்போது தான் தன்னுடைய 12th ஸ்டாண்டர்டில் மிஸ் சொன்னது ஞாபகம் வருது ஜெனிக்கு. ஸோ அதனால் திரும்ப ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூவில் செலக்டும் ஆகுறாங்க. ஆடிஷனும் நடக்குது, அதுலேயும் செலக்ட் ஆகி ஸோ இப்போ ஜெனிக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டி அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாய்ப்பை அந்த ஸ்டேஷன், அதாவது ரேடியோ ஸ்டேஷன் டைரக்டர் ஜெனிக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேடியோ ஸ்டேஷன் டைரக்டராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஃபேமஸாக ஃபெமிலியராக அடிக்கடி நம்ம ரேடியோவில் கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஐபி வாய்ஸ் தான் நடராஜன். ஸோ இவரை தான் ஜெனி வந்து டைரக்டாகவே இன்டர்வியூவில் மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைரக்டர் நடராஜன் தான் ஜெனியை வந்து இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணி ஜெனிக்கு ஒரு ப்ரோக்ராமும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா லைவ் ப்ரோக்ராம். காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ப்ரொஃபஸர்ஸை இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். ஸோ அந்த டியூட்டியை ஜெனி வந்து ஜாயின் பண்ணி தன்னோட கலீக்ஸோட ஃபஸ்ட்டு டைம் சாஸ்திரா காலேஜில் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராம். ஸோ ஜெனிக்கு இந்த போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் டைம் அனௌன்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வருது. ஸோ ஜெனி தன்னுடைய இந்த சந்தோஷமான விஷயத்தை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த ப்ரோக்ராம் அவங்க லைவாக பண்ணும்போது கால் பண்ணி பேரண்ட்ஸை கேட்க சொல்கிறாங்க. ஸோ ஜெனியோட பேரண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ரேடியோ டியூன் பண்ணி தன்னுடைய மகள் பேசக்கூடியதை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம் ஜெனியோட லைஃப்பில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ட்ராஜடி, டிப்ரெஷன் போயிட்டு இருந்த காலகட்டத்தில் ஜெனிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேடியோ ஸ்டேஷனில் ஜெனி மேலே அளவு கடந்த நம்பிக்கை, மரியாதை ரொம்ப அதிகமாக வச்சுருந்தவர் யார் அப்படின்னா இந்த டைரக்டர் நடராஜன் அப்படிங்கிறவர் தான். ஸோ இவர் தான் ஜெனியை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் மூலியமாக தான் ஜெனிக்கு ஒரு நல்ல ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் ஜெனியோட ஐடியா எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரக்ஸ் கேஸ் அப்படின்றது இல்லையா. ஸோ அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஜெனி மேலே தவறுதலாக ஏற்படுத்தணும், ஸோ ராங் அலிகேஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஜெனியோட ஐடியா அங்கே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஐடி எப்படின்னா ஜெனியோட வீட்டிலேருந்து திருடப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை வச்சு இந்த சந்துரு, ராம் கூட்டாளிகள் அவங்க ட்ரக்ஸில் லீடரில் இல்லை ட்ரக்ஸ் கேங்கில் இருப்பாங்களான்னு ஜெனிக்கு தெரியாது. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனியோட ஐடியா அதில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனியோட ஹஸ்பண்ட் ஜெனியை வந்து திரும்ப கூப்பிட்றாரு வீட்டுக்கு. பட் ஜெனி வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஜெனியோட பேரண்ட்ஸும் இவ்வளோ அளவுக்கு பிரச்சனைகள் பண்ணதுனால ஜெனியை வந்து திரும்ப அனுப்ப பயப்படுறாங்க. ஸோ அதனாலே தஞ்சாவூர்லேயே லோக்கல்லே ஒரு சின்னதாக வீடு எடுத்து இங்கே 2 பேரும் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனி அதே மாதிரி தன்னோட அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு பார்க்குறாங்க. ஸோ அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான் தன்னோட திங்ஸு. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜெனியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே சமயம் அவங்க கோர்ட்லேயும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதுக்குமே போக ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறாரு, அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறதுக்காக ஜெனி வந்து தனியாகவே
ஃபேமிலி தன்னுடைய அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஜெனி மேலே அடுக்கடுக்க குற்றச்சாட்டுகளை சுமத்தி ஜெனியை வந்து எந்தவித ஒரு வேலைக்கும் இல்லை லைஃப்லையும் கெரியர்லேயும் முன்னேற விடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுரேஷ், இந்த ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அண்ட் தென் ராம்சந்துரு, இந்த கூட்டணி. ஸோ இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கூட்டணி பார்த்திங்க அப்படின்னா இந்த பழனி, அந்த பேக்ரவுண்ட் ரவுடி குரூப், இவங்க எல்லாருமே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனிக்கு ஒரு எதிரி இருக்க போய் இப்போ ஒரு கூட்டமே எதிரி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுக்கடுக்காக ஜெனிக்கு துன்பங்களை இழைத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் பதிலுக்கு ஜெனி இவங்க யாருக்குமே எந்தவித துன்பத்தையும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஜெனியோட லைஃப்பில் ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது ஜெனியினுடைய ஹைலைட்டான கேரக்டர்னு கூட சொல்லலாம். From the bottom floor, now they see my name on